அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் மன்னர் மற்றும் இளவரசரின் மிக முக்கிய அறிவிப்பு, அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தின் விசாவுக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் மிக முக்கிய தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து பணத்தை இழந்த வெளிநாட்டவர், உள்துறை அமைச்சகத்தின் எச்சரிக்கை. அடுத்து குவைத் விசா தொடர்பான புகார்களை அளிக்க புதிய வாட்ஸ்அப் நம்பரை அறிமுகம் செய்த உள்துறை அமைச்சகம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் மற்றும் சவுதி அரேபியாவில் இன்று அரஃபாத் நாளாகும். ஹஜ் யாத்திரை மேற்கொண்டவர்களை தவிர அனைத்து முஸ்லிம்களும் இன்று நோன்பு நோற்று நாளை ஈதுல் அதா அதாவது பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளார்கள். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு குவைத்துடைய மன்னர் அமீர் ஷேக் மிஷால் அல் அஹமது அல் ஜாபல் சபா அவர்களும் குவைத்துடைய இளவரசர் ஷேக் சபா ஹாலித் அல் அஹமது அல் சபா அவர்களும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு ஈத் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத்தில் புதிய விசா வழங்கும் முறையில் தற்போது புதிய திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக குவைத்துடைய துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அல் சபா அவர்கள் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது இனி புதிய விசா வழங்கப்பட்டால் கூடுதலாக 150 குவைத் தினார் வசூலிக்கப்படும். அதாவது அரசுக்கு சொந்தமான கம்பெனிகள், சுகாதார அமைச்சகத்தால் உரிமம் பெற்ற ஹாஸ்பிட்டல்கள், மருத்துவ மையங்கள் மற்றும் கிளினிக்குகள், ஸ்கூல்கள், யூனிவர்சிட்டி, வணிகம் இது போன்ற விசாக்களுக்கு கூடுதலாக 150 குவைத் தினார் வசூலிக்கப்படும். அதுபோல காதிம் விசாவுக்கு இந்த கட்டணம் எல்லாம் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா ஆன்லைன் வழியாக நம்ம சம்பாரிச்சு வச்ச 100-200 குவைத் தினாரை ஆட்டையப்பட திருட்டு கும்பல் தற்போது அதிகரித்து விட்டது. இப்போ ஒரு திருட்டு சம்பவம் அகமதி ஏரியாவில் நடந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி அகமதி காவல் நிலையத்தில் ஒரு வெளிநாட்டவர் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தனக்கு கவர்மெண்ட் ஏஜென்சியிலிருந்து ஒரு குவைத்தி குடிமகன் என கூறிக்கொண்ட ஒரு நபர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சிவில் டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸை வெரிஃபிகேஷன் செய்ய வேண்டும் என கேட்டுள்ளார். நானும் ஏதோ உயர் அதிகாரி தான் கால் பண்ணி கேட்கறான்னு நம்பி என்னுடைய சிவில் டீடைல்ஸ் மற்றும் பேங்க் டீடைல்ஸை தெரிவித்தேன். பேங்க் டீடைல்ஸ் தெரிவித்த அடுத்த சில நிமிடங்களே என்னோட அக்கௌண்ட்லேருந்து 400 குவைத் தினார் காணாமல் போயுள்ளது. உடனே பேங்கை அணுகி அக்கௌண்ட்டை க்ளோஸ் செய்துவிட்டேன். இப்போ என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து திருடப்பட்ட 400 குவைத் தினாரை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு ஒரு வெளிநாட்டவர் அகமதி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்துள்ளார். அதனால் நான் பாருங்க, நார்மல் கால் மூலமாக, வாட்ஸ்அப் கால் மூலமாக நான் குவைத்துடைய போலீஸ், நான் பெரிய உயர் அதிகாரின்னு உங்ககிட்ட சிவில் டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸ் தருமாறு கேட்டால் கொடுக்காதீங்க. ஏன்னா குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் தெளிவாக சொல்லிட்டாங்க, உங்கள் மீது ஏதாவது கம்ப்ளைண்ட்டோ அபராதமாக இருந்தால் சேஹல் அப்ளிகேஷன் வழியாக நீங்கள் பார்த்து கொள்ள முடியும்னு. அதுபோல் ஃபைன் இருந்தால் சேஹல் அப்ளிகேஷன் வழியாக ஃபைன் கட்ட முடியும். அதை விட்டுட்டு வாட்ஸ்அப்பில் வர கால்களுக்கும் நார்மல் கால்களுக்கும் பதிலளிக்க வேண்டாம் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அதனால் மிக முக்கியமான இந்த தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் விசா தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் புகார்களை தெரிவிக்க இப்போ வாட்ஸ்அப் நம்பர் மற்றும் லேண்ட்லைன் நம்பரை அறிமுகம் செய்துள்ளது. இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த நம்பர் தாங்க. உங்களுக்கு விசா தொடர்பாக பிரச்சனைகள் இருந்தால் குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் அறிமுகம் செய்துள்ள இந்த புதிய கான்டாக்ட் நம்பர் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஃபைன் இருந்தாலோ, உங்கள் விசா கேன்சல் செய்யப்பட்டு இருந்தாலோ, உங்கள் கம்பெனி ஃபைல் க்ளோஸ் பண்ணி இருந்தாலோ, இது போன்ற பல விசா தொடர்பான கேள்விகள் மற்றும் கம்ப்ளைண்ட்டுகளை இந்த புதிய வாட்ஸ்அப் நம்பர் மற்றும் லேண்ட்லைன் நம்பரை தொடர்பு கொண்டு தகவலை பெற்றுக் கொள்ளலாம் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட் வீடியோ அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல் ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 10,800 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 47 குவைத் தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 14,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 60 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,300 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 50 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 10,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 52 குவைத் தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 52 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 29 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 279 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $970 ரூபாய் 96 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 325 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 559 ஃபில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது குவைத், சவுதி அரேபியா, துபாய், ஒமான் இந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லி கேட்பாங்க. அதாவது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம், பெண்களுக்கு 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். இதுதான் லிமிட்டு. இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மாதிரி ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.